மலையாளம்லேருந்து எடுக்கப்பட்ட தையல் மிஷின் திரைப்படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதில் இந்த படத்தோட கதையை ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானரில் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு யூஸ்வலான ஹாரர் படத்தோட கதை தான். ஸோ படத்தில் வந்து கதாநாயகன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு. ஸோ இவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஊருக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஊரில் இவரோட ஃபேமிலியோட வாழணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டல் ஹவுஸை வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணுறாரு. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் மிஷினும் இந்த வீட்டுக்குள்ளேயும் ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடை வாங்கிறதுக்கு முன்னாலேருந்தே காட்டுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபேமிலியோட வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மிச்ச கதையாக இருக்கும். ஆக்சுவலி படத்தோட டூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் தான் வருது. அந்த 1.5 மணி நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு இந்த கண்டென்ட்டை விட்டு வெளியே போகலை. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சாங்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு இழுத்துருக்குறாங்க. ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் அந்த ஹாரர் போர்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு கேட்டிங்கனாலுமே ஹாரர் போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த தையல் மிஷின்லாம் பறக்கிற போர்ஷனில் விஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் மொக்கையாக தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் எனிவேஸ் அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி ஓரளவுக்கு நல்லா வெயிட்டாக பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஹாரர் படத்துக்கு தேவையோ அதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கனால இது ஒரு ஆவரேஜான ஹாரர் படமாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங் அருமையாக இருக்குது. டெக்னிக்கல் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த விஎஃப்எக்ஸ் அந்த தையல் மிஷினுக்கான அந்த விஎஃப்எக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் சுமார். மித்தபடி எல்லாமே விஷுவல் சினிமாட்டோகிராஃபிக் எல்லாமே அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ஒன் டைம் வாட்சபிள் மூவி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.